எனக்கு பர்சனல் என்னன்னா கிளைமேக்ஸில் நீங்களும் அந்த ஹீரோயினும் 2 பேர் சேர்ந்துருந்தா ஒரு ஒரு நல்லா இருந்திருக்கும்னு அப்படின்னு எல்லா ஆடியன்ஸையும் எங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சு. எனக்கும் அப்படிதான் ஆசையா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அதை சேர்ந்துருந்தேன்னா அந்த கதையோட இம்பாக்ட் வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஒரு யூஸ்வலான ஒரு ஹாப்பி எண்டிங் படமா இருந்திருக்கும். நல்லா இருக்கு. அதான் நம்ம பாசத்துக்காக ஏங்குறோம், அதே பாசத்துக்காக ஏங்குற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நம்மளை நாமே நிறைய தவறான விஷயத்துக்கு போறதை விட இல்லாத குழந்தைகள் எடுத்து அந்த பாசத்தை அந்த குழந்தைய மேல காமிக்கலாமேன்னு ஒரு அழகா ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அப்பாவும் பொண்ணுக்குள்ள விஷயம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயம், ஒரு 3 கதையை வந்து ரொம்ப அழகா டிராவல் பண்ணியிருக்காரு இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்க்கை. பிஜிஎம்லாம் நல்லா பூக்கிற மியூசிக்ல நல்லா பண்ணியிருக்காரு. கதை வந்து நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. மூவி நல்லா இருக்கு சார், எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு சாங் 2 சாங் சூப்பரா இருக்கு சார். ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே ரொம்ப ஏன்னா கிரைம் த்ரில்லர் நம்ம நிறைய சிரிப்பு அதெல்லாம் பார்க்க முடியாது. பட் ஆனால் ஒரு மாதிரி உன்னிப்பாக கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பர்சனலாக வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லா ரியாக்ஷன் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சைலன்ஸாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தப்போ அவங்க ரியாக்ஷன் பார்க்கும்போதே ரொம்ப மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த லீடா அப்படிங்கும்போது எனக்கு பர்சனலாகவே எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கு. நிறைய படங்கள், நல்ல படங்கள் இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இதுக்கு அந்த சாங் டான்ஸ் கொரியோகிராஃப் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் நல்லா இருந்துச்சானா? சூப்பர். எனக்குமே வந்து எனக்கு பார்க்கும்போது நல்லா தான் ஆடுற பிள்ளையே அப்படின்னு எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லவ் பாட்டு அழகாக வந்து ராஜ் பிரதாப் மியூசிக் கொடுத்துருந்தாரு. நல்லா ஃபுல் த்ரோஅவுட்டாக எனக்கு வந்து ஆர்ஆர் முதற்கொண்டு எல்லாமே பிடிச்சிருக்கு. முக்கியமாக என்ன லவ் பாட் நான் பண்ணுறதுனால ஆடுறதுனால எனக்கு அது ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி நானே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே அதை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். எனக்கு பர்சனல் என்னன்னா கிளைமேக்ஸில் நீங்களும் அந்த ஹீரோயினும் 2 பேர் சேர்ந்துருந்தா ஒரு ஒரு நல்லா இருந்திருக்கும்னு அப்படின்னு எல்லா ஆடியன்ஸையும் எங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சு. எனக்கும் அப்படிதான் ஆசையா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அதை சேர்ந்துருந்தேன்னா அந்த கதையோட இம்பாக்ட் வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஒரு யூஸ்வலான ஒரு ஹாப்பி எண்டிங் படமா இருந்திருக்கும். நான் கதை வேற வாயில வருது. பட் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நல்லது. ரியாலிட்டியில் எல்லாமே பிரேக்கப் நடக்கும்போது கதையிலையுமே அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையாவே ரியாலிட்டியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் டைரக்டர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் நல்ல போர்ஷன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்களுக்கும் அவங்களுக்கும் பூர்ணிமா ரவிக்கு இந்த லவ் போர்ஷன் உண்மையாவே நல்லா இருக்கு. நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன். எல்லாருமே அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வந்து ஆடியன்ஸ் முதல் கொண்டு நிறைய ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே சொன்னது போதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களோட லவ் போர்ஷன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னது. அண்ட் அவங்களோட ஃபேமிலி சீன்ஸ்மே விவேக் பிரசன்னா, சாந்தினி அவங்களோட ஃபேமிலி போர்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி எமோஷனலா இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற மிஸ்ஸிங் ஃபீலிங் அதை ரொம்ப சூப்பராக வந்து அது காட்டியிருக்காங்க ஸ்க்ரீன்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. காசை கொடுத்தா குழந்தைய பற்றி போன ஒரு வாரிசு வேணும் தேடுற இடம் தான் ப்ரொடெக்ட் சென்டர். அதை வந்து ஒரு தப்பாக ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இந்த படத்தில் தோணுது. கரெக்டாக தேவையில்லாத நாடுன்னு நினைக்கிறேன். என்ன செய்வாங்க? 15 வருஷம் 16 வருஷம் குழந்தை வீட்டில் தான் அங்கே தான் போய் ஆகணும். போகிறதுலேருந்து ஒரு கிரைம் நடக்குதுன்னு சொல்லும் போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, அந்த குழந்தை இல்லாதவங்களே தெரியும். ஸோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இனிமேல் போகிறதுக்கு யோசிப்பாங்களோன்னு தோணுது என் மனசில். அந்த நாட்டை தொற்றுக்க தேவையில்லை, வேற மாதிரி தொற்றுருக்கலாம். ஒரு தீர்வு சொல்லியிருப்பாங்கல்ல? ஆமா, கிளைமேக்ஸ்ல தீர்வு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல வரல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் மனசுல வந்து பதியாது. ஏன்னா அந்த ஸ்டார்ட் அப்லயே அது மண்டையில உறுத்திட்டே இருக்கும், குழந்தை இல்லாத உறுத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஓகே இது காமெடி, நீங்க எதுக்கு சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும், ரைட்டா? அதை வந்து கிளியரா கொண்டு போயிருக்கலாம். அது இல்லாததான் மனசு ஒன் டைம் வாட்ச் பண்ணல. டிஎஃப்எக்ஸ்லாம் வேலை இல்லை, டெக்னிக்கலா படம் சூப்பர். எடிட்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஆசமா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து என்னன்னா ரொம்ப முக்கப்படத்தை வந்து ஒரு ஆவரேஜா நம்ம கிளைமேக்ஸ் மாத்திருச்சு சொல்லுவீங்க. இன்டர்வியூ முன்னாடியே ஓரளவு திருப்தியா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பூர்ணிமா ரவி விவேக் பிரசன்னா ரொம்ப பெர்சென்டான இல்ல மாரிமுத்துலாம் மிஸ் பண்றாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். ரொம்ப நம்மளே மிஸ் பண்றோம். அவரோட வாய்ஸ் இல்ல, டப்பிங் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு போல. சரி, ஏதாவது ஒரு ஏஐ பண்ணியாவது கொண்டு வந்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் ஒரு அருமையான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. ஒரு அப்பா ரோல். தன் மகள் வந்து பாத்தீங்கன்னா தகாத முறையில வந்து குழந்தை உண்டாயிடுச்சு. அவர் அப்பா எவ்வளவு பதறாப்ல, அந்த ரோல் எல்லாம் அவ்வளவா பண்ணிருக்காப்ல. ரொம்ப மிஸ் பண்ணதுன்னா நல்லாவே தெரியுது. அவர் வாய்ஸ் இன்னும் ஃபெமிலியர் இல்லையா? ஸோ அதையும் நம்ம மிஸ் ஆனது நமக்கு தெரியும். தேங்க்ஸ். அது வந்து எல்லா இடத்துலையும் 100% வந்து தப்பான
நல்லா சாரி 90% தப்பு தான் பண்றாங்க, 10% நல்லா தான் பண்றாங்க. ஏமாத்துற விஷயம் என்னன்னா அவங்களே வந்து நொந்து போறாங்க, நொந்து போயிட்டா அந்த போறாங்க, அங்கேயும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது இல்லாம கூடவே நண்பர்கள் வந்து எப்படி வந்து காயப்பட்டாங்க, அது இல்லாம வந்து எவ்வளவு ஒரு அசம்ஸ்ல பாண்டிங் வேணும் இருந்தால் தான் லைஃப் நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா டைமா வந்து ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்கா இல்லை வந்து கதைக்கு ஏற்ற இல்ல இல்ல கண்டிப்பா நம்ம சொல்ல உண்மை சொன்னா லேக் கண்டிப்பா இருக்கு. லேக் இல்லாம எந்த படம் சத்திரி படமே லேக் இருக்கு, லேக் இருக்கு. அதை நம்ம தவிர்த்துட்டு பார்க்க படம். ஏன்னா ஜென்ரேஷனுக்கு இது ஏற்ற படம் கண்டிப்பா எல்லா ஃபேமிலி மேக்ஸும் எல்லாரும் பார்க்கணும். இல்லை கிளைமேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் என்னன்னா அவங்க ஏமாந்துருவாங்க, இதுதான் வந்து லைஃப் போயிடும். அப்போதான் லாஸ்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு பாண்டிங் ஒர்க் பண்ணுங்க. அந்த அப்ளாஸ் பண்ணிருக்காங்க. அந்த யாரா இருந்தாலும் குழந்தை நீங்க அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காரை வந்து போலீஸ் நிப்பாட்டுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டிக்கியில் வந்து ஒரு பணம் இருக்குது. இதுக்கப்புறம் கட் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் வேறு வேறு கதை டோட்டலாக ஒரு 4 கதைகள் போகுது. அந்த 4 கதைகளில் வந்து என்னென்ன இன்டர்லிங்க் இருக்குங்கிறத போக போக படத்தில் வந்து காமிச்சிட்டு வராங்க. படம் வந்து ஒரு நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு இடத்துல ஒரு லவ் கப்பிள் பற்றி ஒரு கதை ஒன்று வருது, இன்னொன்று ஒரு ரவுடிசம் கதை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார் திருடங்களை பற்றி ஒரு கதை, இன்னொன்று வந்து மெயின் ஹீரோ நம்ம பிரசன்னாவும் சாந்தினி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில குழந்தை இல்லை, இந்த ஒரு கதை. இந்த 4 கதையும் எப்படி அவங்க சிங்க் பண்ணி கிளைமேக்ஸ் கொண்டு வராங்க தான் படம். கடைசி கிளைமேக்ஸில் நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க.